வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா எஸ்டபிள்யூபி. இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதனாங்க வித்ட்ராவல் பிளான் அதனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லா மக்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா எஸ்ஐபினா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன? நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம காசு வந்து ஒவ்வொரு மாதமும் பிரதி சேர்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், நம்ம ஒரு 55 வயசு அல்லது 60 வயசு ஆகும்போது வந்து நம்மளை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக சொல்கிற எஸ்டபிள்யூபிக்காக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஒரு வேளை நம்ம வந்து அந்த டைமை ரீச் பண்ணிடுறோம்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கார்பஸ் அட்டென்ட் பண்ணிட்டோம்ல, நம்ம எஸ்ஐபி போட்டுட்ருந்தோம். 20,000 பெர் மந்த், 30,000 பெர் மந்த், 30 வருஷத்துக்கு போடுறோம், 20 வருஷத்துக்கு போடுறோம், 15 வருஷத்துக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஒரு கார்பஸ் ஒரு ஃபண்டை போய் ரீச் பண்ணுவோம் பார்த்தீங்களா? 12% க்ரோத் ஆகி அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்க்கைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எல்லாமே நம்ம வந்து கடந்து போய் கடைசியாக 1 கோடி 2 கோடி 3 கோடி சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து செலவாக பண்ண முடியும். அதையும் நம்ம வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுத்து தானே செலவு பண்ணணும். அந்த எடுத்து செலவு பண்ணுறது எப்படி அப்படின்னா, அந்த கடைசியாக சேர்ந்த மணி வந்து அதுவும் ஈக்விட்டியில் தான் இருக்கும், அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து 12% எப்படி க்ரோத் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 6% பெர் இயர் அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னா நாம் 12 க்ரோத் ஆகிட்டுருக்கு, 6 நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். 12 - 6 எவ்வளவு? மிச்சம் இருக்கிற 6%. ஸோ 12 - 6 மிச்சம் இருக்கிற 6% க்ரோத் ஆகிட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன ஆகும்னா, ஒரு 2 கோடி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது, அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வாழ்நாள் பூரா அதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பணமே குறையாது. 6% க்ரோத் ஆகிட்டுருக்கோம். இந்த பக்கம் வீட்டு செலவையும் அதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சாகிற வரைக்கும் பென்ஷன் ஃபண்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அதுக்கு பேர் தான் எஸ்டபிள்யூபி.